Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். சின்ன வயசுல இருக்கிற பசங்க கிட்ட இருந்து பெரியவங்க வரைக்கும் மேக்ஸ்னு சொன்னாவே அவ்வளோ பயமா இருக்கு. அந்த மேக்ஸ்னு சொன்னாவே 10 அடி தள்ளி நிக்கிறாங்க. ஸோ அந்த மேக்ஸை ஈஸியாக கான்செப்ட் புரிஞ்சு சீக்கிரமா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மேக்ஸ்னால் அவ்வளோ பயமாக இருக்க ஒவ்வொரு பசங்களுக்கும் எப்படி அந்த மேக்ஸை ஈஸியாக கற்றுக்குதுன்னு பார்க்கலாம். மேக்ஸ் எனக்கு எப்படி படித்தாலும் வரவே வராது, மேக்ஸே வராது அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? ஆனால் நான் கற்றுக்கிற ட்ரை பண்ணுறேன், எப்படி படித்தாலும் மேக்ஸ் வரவே மாட்டேங்குது. இப்போ ஸ்கூல்லாம் டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது கவனிக்கத்தான் செய்கிறேன், அப்போ புரியுது. ஆனால் நான் போடும்போது மட்டும் நிறைய மிஸ்டேக் விடுறேன். எதனால் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு என்னாலேயே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலும் மேக்ஸ் இருக்குது, அதுக்காகவாச்சும் மேக்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? அப்போது இந்த சேனல் உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாராவது மேக்ஸில் கம்மியாக இருந்தால் அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள், ஏன் மேக்ஸில் கம்மியாக மார்க் எடுத்துன்னு கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய பதில் இதுவாக தான் இருக்கும். எனக்கு மேக்ஸ் வராது, நான் மேக்ஸில் வீக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க மைண்டில் என்ன ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, நமக்கு மேக்ஸ் வராது, நம்மளால் மேக்ஸ் போட முடியாதுன்னு அவங்க மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும்? மேக்ஸ் வரவே வராது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். எக்ஸாம்பிளாக நீங்கள் சைக்கிள் ஓட்ட ஆசைப்படுறீங்க, என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சைக்கிளை வாங்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி பழகணும், அப்புறம் பெடல் போட்டு பழகணும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி சீட்டில் உட்காரும்போது கீழே விழுந்து மேலே விழுந்து கடைசியாக சைக்கிளை எப்படியே கற்றுக்குவீங்க. இப்படி பண்ணாமல் சைக்கிளை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தால் என்னால் சைக்கிளை ஓட்ட முடியாது, எனக்கு வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் உங்களால் சைக்கிளை ஓட்ட முடியாது. அது மாதிரி தான் மேக்ஸும். மேக்ஸ் வராதுன்னு நினச்சிக்கிட்டே தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் மேக்ஸ் வரவே வராது. ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் இருக்கிற அந்த எண்ணத்தை தூக்கி போடுங்க, மேக்ஸ் போட்டு பார்க்க ஆரம்பிங்க. சைக்கிள் ஓட்டி பழகினதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டுறது இவ்வளோ ஈஸியா அப்படின்னு சொல்கிற மாதிரி மேக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்களே சொல்வீங்க மேக்ஸ் இவ்வளோ ஈஸியான்னு. ஸோ அதனால் அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. மேக்ஸ் மேலே வெறுப்பு வர முக்கியமான காரணம் என்னென்னா மனப்பாடம் செய்கிறது. ஸோ மேக்ஸை மனப்பாடம் செய்யாமல் புரிஞ்சு போடணும். மற்ற சப்ஜெக்ட்லாம் புரியலைன்னா கூட மனப்பாடம் பண்ணி எழுதிடலாம், ஆனால் மேக்ஸை புரியாமல் மனப்பாடம் பண்ணி எழுதவே முடியாது. அதே மாதிரி மற்ற பாடங்களை புரிஞ்சு படிச்சிருந்தாலும் லைஃப் லாங் ஆகும்போது ஞாபகம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் படிச்சிங்கன்னா லைஃப் லாங்கும் மறக்காது. ஸோ மேக்ஸை புரிஞ்சு படிக்கணும், அதுதான் முக்கியம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் செய்யாமல் புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்கள். தெரியலையா திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். புரியலன்னா மேக்ஸ் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸை புரிஞ்சு படிக்க மேக்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். மேக்ஸை எக்காரணம் கொண்டும் மனப்பாடம் செய்யக்கூடாது. சில பேர் மனப்பாடம் பண்ணி எழுதுவாங்க, அப்போ பாதியில் மறந்து போயிடும். அந்த பயத்தில் ஐயோ அது வருமா இது வருமா அப்படிங்கிற பயத்தில் சம்மே போட முடியாமல் டென்ஷன் ஆகி வந்துடுவோம். ஸோ மேக்ஸ் மேலே வெறுப்பு வர ஒரு காரணம் நிறைய ஃபார்முலா இருக்குது. அதுவும் அந்த ஃபார்முலாவை பார்த்தா ஐயோ இவ்வளோ ஃபார்முலாவா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஃபார்முலாவை அப்படியே மனப்பாடம் பண்ணாமல் அந்த அது ரிலேட்டடான பிக்சரை வச்சு புரிஞ்சு படிக்கணும். அப்படி படித்தோன்னா எப்போவுமே மறக்காது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னா எல்லா சாப்டரில் இருக்கிற ஃபார்முலாஸையும் ஒரு சார்ட்லேயோ அல்லது A4 ஷீட்லேயோ சாப்டர் வைஸோ இல்லை எல்லா சாப்டர் வைஸோ எப்படி ஒன்று உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி எழுதி அடிக்கடி பார்க்குற இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. அப்போ போகிற டைம் வர டைம்லாம் அதை பார்க்கும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் ஃபார்முலாவை ஞாபகப்படுத்தி ரிஜிஸ்டர் ஆயிரும். மேக்ஸை ஃபார்முலாவை ஈஸியாக நாம் படிச்சிடலாம்.
ஸோ மேக்ஸ் வரவே வராது அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு மேக்ஸை புரிஞ்சு படிக்க ஆரம்பிங்க. மேக்ஸை மனப்பாடம் செய்யவே செய்யாதீங்க. ஃபார்முலாவை புரிஞ்சு படிங்க. இல்லைன்னா சார்ட்டு எழுதி வச்சு அப்பப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல ஒட்டி வச்சு அதை அப்பப்போ படிச்சுக்குங்க. இது எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸில் ஃபுல் மார்க்கு எடுக்க முடியும். மேக்ஸ் உங்கள் வாழ்க்கையில் பாகக்காய் போல் கசப்பாக இல்லாமல் இனிப்பாக மாற என்னோடய சேனலில் போடுற வீடியோவை பார்த்து மேக்ஸை ஒர்க் அவுட் பண்ணி மேக்ஸில் ஃபுல் மார்க் வாங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதாவது மேக்ஸ் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு இருக்கீங்களா? பரவாயில்ல, நீங்கள் இந்த சேனலில் வர பேசிக்கிலேருந்து எல்லாத்தையும் சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். மேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் பேசிக் தெரியாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ பேசிக் தெரியாமல் எந்த சம்முமே போட முடியாது. உங்களுக்கு மேக்ஸ் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோவை டெய்லியும் ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு டாப்பிக்கையும் ஈஸியாக ப்ராப்பராக கற்றுக்கலாம். ஸோ இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் கற்றுக்கணுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.